Good evening. Good evening, ma'am. Hello. Good evening. Hello. Good evening. Ma'am. Mariam. Listen, back. Binding ones. Hello. Hello. Hello, ma'am. சாரிம்மா. நெட்வொர்க் தான். பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எயித்து கொஸ்டின் பாருங்க. Then which of the following has square planar structure? NiCl4, NiCO4, NiCN4, none of this. எதுக்கு இருக்கும் ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர்? ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர்னா இதுதான். எதுக்கு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்பலாம். இந்த காம்பவுண்டுக்கு இருக்கும். அதெல்லாம் ரெடிமேட் ஆன்சர், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஹலோ, ஒரு நிமிஷம். இந்த
இது பாருங்க, ஸ்ட்ரக்சர் புரியுதா பாருங்க. அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 19th. Ionic bond involves transfer of electrons, whereas இது கரெக்டா பாருங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Ionic bond involves இதுல பாருங்க, இந்த இதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. Ionic bond involves a transfer of electrons, whereas covalent bond involves sharing of electron. கரெக்டா இது? கரெக்டா? நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ionic bond வந்து ஹலோ Yes, ma'am. ஹலோ இந்த 19th கொஸ்டின் பாருங்க. Ionic bond involves a transfer of electrons, whereas covalent bond involves sharing of electrons. கரெக்டா? Ma'am, true. வெரி குட், வெரி குட். நமக்கு ஆல்ரெடி தெரியல. அயனிக் பாண்ட் வந்து சோடியம் குளோரைட்னு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? அயனிக் பாண்ட்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்ல இருந்து வேற ஆட்டம்க்கு போயிடும். அப்போதான் வந்து இது பிளஸ் ஆகும். இன்னொன்று கெயின் பண்ற ஆட்டம் வந்து மைனஸ் ஆகும். இப்போ பிளஸ் மைனஸ் வந்து அட்ராக்ஷன் இருக்கும். அது கரெக்ட். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் டேட்டிவ் பாண்ட் இன்வால்வ்ஸ் ஒன்லி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் donor atom to acceptor. Dative bond coordinate bond. கோஆர்டினேட் பாண்டுன்னா என்ன சொன்னானு? பாண்ட் ஃபார்ம் பண்ண 2 எலக்ட்ரான் தேவை. அப்போ ஈக்குவல் ஷேர் பண்ணுறாங்க தான் கோவலன்ட் பாண்ட். சம்டைம்ஸ் வந்து ஷேர் பண்ண ஒரு சில ஆட்டம்கிட்ட எலக்ட்ரான் இருக்காது. அந்த டைமில் 2 எலக்ட்ரானும் வந்து ஒரே ஒரே ஆட்டமே கொடுக்கும். அதுதான் நம்ம வந்து கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு. இதில் யார் கொடுக்குறவ வந்து டோனாரும், யார் அதை அக்செப்ட் பண்ணுறவன் வந்து அக்செப்டரும் சொல்லுவோம். இது கரெக்டா? Formation of dative bond involves only transfer of electrons from donor to acceptor. True or false? True or false, ma? Try பண்ணுங்க பாப்போம். ஹலோ, dative bondனா இது covalent bond, coordinate bond. ஹலோ ஹலோ, formation of dative bond involves only the transfer of electron from donor to acceptor. என்ன வரும்? True or false? Ma'am, false. ட்ரூடா இது? ஏன்னா அங்கே வந்து என்னது, டோனார் ஆட்டம் இருக்கும், அக்செப்டா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம அதை வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு பின்னாடியே ஒரு கொஸ்டின் வருது. அப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அடுத்த நெக்ஸ்ட் ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ZTF2 மாலிகுல். நேற்றே பார்த்தோம் இல்லையா, இந்த லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. அடுத்தது நெக்ஸ்ட் இது பாருங்க. இந்த ஒரே ஒரு கொஸ்டின், நேற்றே நம்ம பார்த்த கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு.
அடுத்தது பாருங்க 42 கொஸ்டின். Y is NiCl4 2 minus paramagnetic, but nickel CO4 is diamagnetic. Paramagnetic na என்ன சொன்ன நேத்து? What do you mean by paramagnetic? Diamagnetic. Paramagnetic, diamagnetic. Ma'am, diamagnetic na para இருக்கும் ma'am. வெரி குட். எல்லாமே எலக்ட்ரான்ஸ் வந்து பேடப்பா இருக்கும். அடுத்தது பேராமேக்னெட்டிக்னா Pairs இருக்காது ma'am. பேர்ஸ் இருக்காது. அதை வந்து என்ன பண்ணா நம்ம டெஃபினிஷன் கேட்கல, நம்ம இந்த காம்பவுண்ட்ல வந்து அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல, அதை அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஸ்டின் இது கொஞ்சம் ஒரு இது இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு அந்த இதுல வரும். இங்க பாருங்க, இப்போ நிக்கல் Cl4 எடுத்து 2+ அப்படின்னா என்னன்னா, நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் என்ன உங்களுக்கு 28. இப்போ நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 28. Ni2+ என்ன எவ்வளவு வரும் உங்களுக்கு எலக்ட்ரானு? 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சு இல்லையா, 26 ஆகும். இப்போ இந்த 26 வந்து எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுவீங்க? 1s2 2s2 2p6 இது வரைக்கும் 10 ஆயிடுச்சு. அடுத்தது 3s2 3p6 4s2 இது வரைக்கும் 10 ஆச்சு. அடுத்தது 3d மீதி எவ்வளவு இருக்கு? 6. 3d வந்து 6 இருக்கு. Ni2 வந்து நிக்கல் வந்து 28. நிக்கல் ஈசின் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் கான்ஃபிகரேஷன் இஸ் வந்து 3d8. ஸோ 3d8 எப்படி வரும் உங்களுக்கு? எஸ்டுடைய கூட இங்கேயே போட்டுக்கலாம். Ni2னா அட்டாமிக் நம்பர் வந்து 28, 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா 26 +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன? அப்போ 26 1s2 2s2 2p6 இது 10 3s2 3p6 இப்போ 3d8 வந்து சேர்ந்து 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணிடுச்சு இல்லையா, நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 26. அடுத்தது பாருங்க, இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா NiCl4ல Ni2+ இருக்குல்ல, அந்த 3d வந்து 2 4 6 8 இருக்கு. ஸோ வந்து 3d இந்த லாஸ்ட் ஆர்பிட்டல் மட்டும் தான் எடுத்துக்க போறோம். ஸோ எவ்வளோ வரும் உங்களுக்கு? 10 ஒரு 8 16 26 அது கரெக்டாக வந்துருச்சு இல்லையா. இப்போ 3d8 எப்படி ஃபில்அப் பண்ணணும்னா, ஃபில்அப் பண்றது தெரியும் இல்லையா உங்களுக்கு, 5 ஆர்பிட்டல் இருந்தா கூட முதல்ல வந்து சிங்கிள் இந்த 3d8 எப்படி ஃபில்அப் பண்ணனா, முதல்ல வந்து ஒன்னொன்னா ஃபில்அப் பண்ணு. அடுத்தது மீதி 3 இருக்குல்ல, திரும்ப நெக்ஸ்ட் ரவுண்டு பாருங்க, இப்படிதான் ஃபில்அப் பண்ணும். நீங்க இஷ்டத்துக்கு வந்து 2 2 2 அப்படியெல்லாம் போடக்கூடாது. முதல்ல சிங்கிளா ஃபில்அப் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து மீதி இருக்கிறது ஃபில்அப் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் இருக்கிறது 2 வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. இப்போ இந்த நிக்கல் வந்து குளோரினோட ஜாயின் பண்ணும்போது, குளோரின் வந்து ஒரு வீக் லிகாண்ட். குளோரின் வந்து வீக் லிகாண்ட். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா பேரப் ஆகாது. அப்போ எந்தெந்த ஆர்பிட்டல் வந்து இன்வால்வ் ஆகும்னா, எஸ் ஆர்பிட்டலும் 3p, அது வந்து ஒரு எஸ்ஸும் 3 வந்து பி ஆர்பிட்டல் ஆகும், மிக்சிங் ஆகும். மிக்சிங் ஆகி ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதான் வந்து sp3. ஏன்னா எஸ் ஒரு ஆர்பிட்டல் 3 வந்து பி ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அது வந்து sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆயிட்ட பிறகு இப்போ இந்த குளோரினுடைய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த இடத்துல போய் வந்து ஜாயிண்ட் ஆகும். இன்னும் 4 குளோரின் ஆட்டம் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, 4 குளோரின் ஆட்டமும் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இது மாதிரி வந்து பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். இந்த எலக்ட்ரான் பேர் ஃப்ரம் வந்து குளோரின் ஆட்டம் வந்து ஜாயின் ஆகி they will give the structure வந்து Ni
இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இதுல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல வரும். இப்ப இந்த இதுல வந்து பேராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது? இப்ப இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா, இது பேராமேக்னெட்டிக்கா, மேக்னெட்டிக்காமா இது? இந்த ஸ்ட்ரக்சர்ல? ஹலோ? ஹலோ? மேம் பேராமேக்னெட்டிக். வெரி குட். ஏன் பேராமேக்னெட்டிக்கு? இங்க இருக்கு பாருங்களேன், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அதனால வந்து பேராமேக்னெட்டிக். அவன் கேட்டிருக்க பேராமேக்னெட்டிக் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ இது மாரி நீங்க ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பார்க்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இது நிக்கல் CO4. இப்போ நிக்கல் அதே மாரி வந்து எலக்ட்ரான்ஸ் ஆஸ் யூசுவலா வந்து இது மாரி தான் ஃபில் அப் ஆயிருக்கு. 4s2 இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா 4s இங்க இருக்கு இல்லையா எலக்ட்ரான்ஸு, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கோபால்ட் இது வந்து குளோரின் Cl4ல. ராங்கா குடுத்துருக்கேன் இந்த இதுல. CO இது. ஒரு நிமிஷம். ஸ்ட்ரக்சரே ராங் இது. இப்போ இந்த கோபால்ட் இருக்குல்ல, CO வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். CO வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸோ ஸ்ட்ராங் லிகாண்ட் இருந்ததுன்னா, இது என்ன பண்ணும்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து தள்ளும். தள்ளிட்டு இந்த 4s ஆர்பிட்டல வந்து 3Dக்கு வந்து அனுப்பிடும். அனுப்பிட்ட பிறகு இந்த 2 எலக்ட்ரானும் அங்க பேர் அப் ஆகுது. பேர் அப் ஆகி யூ வில் கெட் திஸ் ஒன். அப்புறமா அப்புறம் வந்து எஸ்ஸும் 2 எஸ் ஆர்பிட்டலும் P3 ஆர்பிட்டலும் வந்து மிக்ஸ் ஆகி ஹைபிரிட் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகுது. இந்த எலக்ட்ரான் பேர் வந்து எதுலேருந்து வந்ததுன்னா, COலேருந்து வருது. அது வந்து COலேருந்து உங்களுக்கு வந்து இப்ப வந்து பேர் அப் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பேர் அப் ஆச்சு. இப்ப எல்லாமே வந்து பேட் அப் இருக்குல்ல. இப்ப டயாமேக்னெட்டிக்கா, பேராமேக்னெட்டிக்கா? மேம் டயாமேக்னெட்டிக். வெரி குட். ஏன்னா எல்லாமே பேட் அப்பா இருக்குல்ல டயாமேக்னெட்டிக். ஸோ இது மாரி நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ்ல வந்து காமிச்சு நீங்க பேராமேக்னெட்டிக்கா, டயாமேக்னெட்டிக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. ஒரு நிமிஷம். இது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எல்லா நெறைய இதுக்கும் வந்து யூஸ் ஆகும். இங்க பாருங்க. இப்போ நிக்கல்லு Ni2+ இருக்கு இல்லையா? Ni2+ நிக்கலுடைய அட்டாமிக் நம்பர் வந்து இது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னால அதோட கான்ஃபிகரேஷன் வந்து 3D8ல நிக்குது. 3D8ல நிக்குது. பாருங்க டோட்டல் பாருங்க. நிக்கல் வந்து அட்டாமிக் நம்பர் 28. N2+ வரும்போது 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுச்சு இல்லையா? 26. அது 26 எப்படி அது ஸ்ப்ளிட்டிங் பாருங்க. 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d8. கரெக்ட்டா ஆயிடுச்சா? 16, 26 கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் அப் பண்றது? இந்த 3d8 வந்து எப்படி ஃபில் அப் பண்ணுவீங்கன்னா, இந்த ஒன் டைம் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன்னா, கொஞ்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்ததெல்லாம் ஈஸியாயிடும். இங்க பாருங்க. இந்த 3d8 வந்து எப்படி வந்து ஃபில் அப் பண்ணீங்கன்னா, 3dக்கு வந்து Dக்கு வந்து 5 ஆர்பிட்டல். ஸோ D உடையது வந்து எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு உங்களுக்கு? 5 ஆர்பிட்டல்ஸ். 1, 2, 3, 4, 5. இப்போ அந்த 8 எலக்ட்ரான் எப்படி ஃபில் அப் பண்ணா, முதல்ல வந்து சிங்கிளா எல்லாத்துலயும் வந்து எல்லா பாக்ஸ்லயும் சிங்கிளா போட்டுடணும். மீதி இருக்கிற 3ய வந்து இப்படி வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து இது மாரி வந்து ஆப்போசிட் ஸ்பின்ல போடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேல பார்க்கும்போது நிக்கல் நிக்கல் 2+ல 2 வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான். அன்பேர்ட்னா பேர் ஆகாம அப்படியே இருந்தது. இல்ல அன்பேர்ட் எலக்ட்ரான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த லிகாண்ட் வந்து அப்ரோச் ஆகும். லிகாண்ட் என்னது? Cl இல்லையா? குளோரின் வந்து Cl வந்து வீக் லிகாண்ட்.
இது வீக் லிகாண்ட் இருக்கனால என்ன ஆகுதுன்னா, வந்து ஒண்ணுமே பண்ணாது. அந்த எலக்ட்ரான் ஆஸ் யூசுவலா இருக்கிற எலக்ட்ரான் அப்படியே விட்டுடும். இப்போ என்னன்னா எது எது வந்து ஹைபிரிடைசேஷன் போகும்னா, நேத்தே சொன்னேன்ல ஹைபிரிடைசேஷன்னா மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். ஒரு எஸ் ஆர்பிட்டலும் 3 பி ஆர்பிட்டல் மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகுனா எவ்வளோ டோட்டல் ஆர்பிட்டல் மிக்ஸ் ஆகுதோ, அவ்வளோ வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸும் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு எஸ்ஸும், ஒரு எஸ்ஸு 3 பி இல்லையா? அப்போ டோட்டல் எத்தனை 4. இப்போ 4 வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதான் வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ். ஸோ இது மிக்ஸ் ஆகி இந்த ஃபார்ம் ஆனோடனே இந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனா வைக்கும்போது அந்த குளோரின் இருக்கு இல்லையா? குளோரின் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணி நிக்கலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, NiCl4 வந்து இஸ் எ பேராமேக்னெட்டிக்கு. அப்படி இது வந்து என்ன டயமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா? பேராமேக்னெட்டிக். த மாலிகுல் இஸ் பேராமேக்னெட்டிக் பிகாஸ் இட் கண்டெயின்ஸ் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். இதான் வந்து 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போ NiC4ல பாருங்க. இப்போ வந்து இந்த காம்பவுண்ட் வந்து நிக்கல். இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்னா NiCO 4 ஸ்ட்ரக்சருக்கு வாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிக்கல் வந்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. நிக்கல் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. அப்போனா எலக்ட்ரான் லாஸ் பண்ணல. அதோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 28 தான். அட்டாமிக் நம்பர் வந்து 28. அப்போ 28 பாருங்க கரெக்டா இருக்கா பாருங்க. 2, முன்னாடி இருக்கிறது அப்படியே போட்டுறேன். 2, 8 அது போட்டு மீதி அந்த இதுக்கு இல்லையா 3s2 3p6 4s2 3d எவ்வளோ வரும் உங்களுக்கு? 8. ஸோ இந்த மெத்தட்ல வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். இப்போ மரியம் இங்க பாருங்க. ஹலோ. எஸ் மேம். ஆ இங்க பாருங்க. நிக்கல் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0னா அது எந்த எலக்ட்ரானும் லாஸ் பண்ணல. அப்போ அதோட அட்டாமிக் நம்பர் என்னது? 28. 28 எப்படி பிரிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் உடையது அப்படியே விட்டுடலாம். 2, 8. இந்த தேர்ட் ஷெல்லுடையது எப்படி பிரிக்கிறேன்னா 3s2 3p6 4s2 3d8 மொத்தம் வருதா பாருங்க. 10 20 28 வந்துடுச்சு இல்லையா? இப்போ நான் வந்து எலக்ட்ரான் எப்படி இதோட இது லாஸ்ட் ஷெல் தான் பார்க்கணும். 3d8 வந்து இப்படி 1 1 1 1 போட்டுட்டு திரும்ப செகண்ட் ரவுண்ட்ல வந்து இது 3d வந்து 8 உடையது பண்ணிட்டேன். இது 4s2 இது வந்து 3d8 இது இது 4s2 ஃபில்அப் பண்ணேன். இப்போ என்ன ஆகும்னா இப்போ எந்த லிகாண்ட் அப்ரோச் ஆகுனா கோபால்ட். இந்த CO இருக்குல்ல கோபால்ட்ல கார்பன் மோனாக்சைடு. இது பார்த்தோன்னா இது வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸ்ட்ராங் லிகாண்ட் என்ன பண்ணும்னா அந்த 4sல இருக்க எலக்ட்ரான் வந்து கொண்டு போய் வந்து தள்ளிடும் இங்க. அது வந்த உடனே இந்த 4sல இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஜம்ப் ஆகி 3d8க்கு வந்து ஓடிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இது வந்து 3d10 ஆயிடுச்சு. இப்போ எம்டி வந்து 4s ஆர்பிட்டலும் 4p ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ வந்து 4s ஒரு ஆர்பிட்டலும் 4p இது வந்து 3. 1 இது 3. அப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி யூ வில் கெட் வந்து இது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு யூ வில் கெட் வந்து sp3 எத்தனை வரும் உங்களுக்கு? 3 + 1 வந்து 4. 4 வந்து sp3 ஆர்பிட்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். 4 வந்து sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்ல காலியா இருக்கு இல்லையா? அந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இது பாருங்க. இந்த வந்து எழுதணும். CO வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸ்ட்ராங் லிகாண்ட்னால இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க போய் ஜம்ப் ஆயிடுது. அடுத்தது ஜம்ப் ஆனோனே இது எம்ப்டி ஆயிடுச்சுல 4s 4p ஆர்பிட்டல்ஸ் என்ன ஆகும்? மிக்ஸ் ஆகி எந்தெந்த ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆகுது? எஸ்ஸும் p3யும் இல்லையா? அதனால sp3 ஹைபிரிடைசேஷன் மிக்ஸ் ஆகி யூ வில் கெட் இது இந்த ஆர்பிட்டலுக்கு பேர் தான் வந்து sp3 ஹைபிரிட். ஹைபிரிட்னா மிக்ஸ் ஆயிட்ட பிறகு வந்த ஆர்பிட்டல்ஸ். ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ். ஸோ இது மிக்ஸ் ஆகி ஃபார்ம் ஆன இப்போ இந்த மிக்ஸ் ஆகி இந்த ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ அதுலேருந்து உங்களுக்கு என்ன வரும்னா CO இதெல்லாம் ராங்மா இது CO. இந்த CO அயான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை ஃபில்அப் பண்ணும். இப்போ ஃபில்அப் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்குது? எல்லாமே வந்து ஃபில்அப் ஆயிருக்கு இல்லையா?
எல்லா எலக்ட்ரான்ஸும் பேட் அப் ஆயிருக்கு. அப்போ CO donates a pair of electron from nickel. So the compound is diamagnetic since it contains no unpaired electrons. So no unpaired electronsனால we'll get இதுதான் வந்து பேரா, இது வந்து ஃபுல்லாவே இது பேராமேக்னெட்டிக்கு. இது எல்லாமே வந்து டயாமேக்னெட்டிக். மரியம் மரியம் எஸ் மேம். இப்போ புரியுதா? அது பேராமேக்னெட்டிக்னா என்ன, டயாமேக்னெட். சாரிடா எல்லாமே ராங்கா எழுதிட்டு. இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது பேராமேக்னெட்டிக். எல்லாம் பேடப் ஆச்சுன்னா எல்லாமே டையா இருக்கா, ரெண்டா இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் வந்து எல்லாமே பேரா இருக்கு, அப்போ இது டயாமேக்னெட்டிக். டைனா உங்களுக்கு தெரியும், டயாமேக்னெட்டிக் வந்து டைனா ரெண்டு இல்லையா, டயாமேக்னெட்டிக். இது வந்து பேராமேக்னெட்டிக். ஸோ இது அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அயன்து. இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்போ அதே மாதிரி FeCN பார்க்கணும். CN6 எப்பவுமே அந்த சைனட் வந்து ஸ்ட்ராங் லிகண்ட். இப்போ அயனுடையது அட்டாமிக் நம்பரு அவ்வளவு 3D, அது வந்து 2 3 4 5 6 7 8. டூ கமா 8 கமா அயனுடைய இது ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லுங்க. அயனுடைய அட்டாமிக் நம்பர் பாருங்க பீரியாடிக் டேபிள்ல 2 கமா 8 கமா 3s2 3p6 3d வந்து 2 2 3 4 5 6. ஆஹா 4s2. இப்போ டோட்டல் எவ்வளோ வருது பாருங்க, 10 10 20 26. அப்போ அயனுடையது வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 26. நம்ம இதுக்கு நிக்கலுக்கு எவ்வளோ சொன்னோம், 28 இல்லையா. இப்போ 26 நம்ம எப்படி பிரிக்கலாம், பிரிக்கிற சொல்லுங்க பார்ப்போம். மரியம் இந்த 26 எப்படி பிரிக்கலாம் பாருங்க. இப்போ நிக்கல் பிரிச்சிங்களா, அதே மாதிரி பிரிச்சு காமிங்க. 26 அயனுடைய 26 அந்த 2 8 போட்டுலாம். ஃபர்ஸ்ட் ஷெல்து செகண்ட் ஷெல் போட்டுலாம். தேர்ட் ஷெல்து வந்து மீதி 10 ஆயிடுச்சா. அடுத்தது 3s2 3p6 4s2. இது வரைக்கும் வந்து 10 ஆயிடுச்சா. இது வரைக்கும் 10, மீதி எவ்வளவு இருக்கு 3d6. இப்போ நெக்ஸ்ட் இப்போ Fe3+ அப்படின்னா என்னது, 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. அப்போ அது எவ்வளவு இருக்கும் 23. இந்த 23 வந்து எந்தல இருந்து எலக்ட்ரான் போய் பாருங்க. முதல்ல வந்து இந்த 3d6 எப்படி ஃபில் அப் பண்ணிருக்கு பாருங்க. 1 1 1 1 போட்டு இங்க 1 6 3d6. இது 3d6, இது 4s2 இல்ல ஃபில் அப் பண்ணிட்டோமா. பண்ணிட்ட பிறகு இப்போ Fe3+ தான் 3 எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணும். எதுல இருந்து லாஸ் பண்ணுது இது, இங்க இதுக்கு என்னென்ன எழுதுங்க, 2 கமா 8 இருக்கும், 3s2 இருக்கும், 3p6 இருக்கும். இங்க இருக்க 2 எலக்ட்ரான் போயிடும், 3d5ல நிற்கும். ஏன்னா அந்த 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுல இதுல இருந்து 2 எலக்ட்ரானு இதுல இருந்து -1 பண்ணிடும். ஸோ 3d5. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும் 5 எலக்ட்ரான். இப்போ சைனைடு வந்து ஸ்ட்ராங் லிகான், CN வந்து அதே மாதிரி ஸ்ட்ராங் லிகான். ஸோ இது ஸ்ட்ராங் லிகான் வந்து அயனை போய் அப்ரோச் பண்ண உடனே இந்த எல்லாமே அன்பேர்டு இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேரப் ஆயிடும். இப்போ பேரப் ஆகி இது 2 2 ஆச்சு, இது 1 ஆச்சு. இப்போ வந்து எம்டி ஆர்பிட்டல்ஸ் எத்தனை இருக்கு உங்களுக்கு, டில வந்து 2 இருக்கு, எஸ்ல 1 இருக்கு, பில வந்து 3 இருக்கு. அப்போ D2sp3 ஹைபிரிடைசேஷன் இங்க இருக்கு பாருங்க, D2sp3 ஹைபிரிடைசேஷன். இப்போ இந்த இந்த எல்லா ஆர்பிட்டல்ஸும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த
அந்த இடத்துல தான் வந்து சைனைடு அந்த எம்டி ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கிடைச்ச எத்தனை வரும் உங்களுக்கு 1 2 3 4 5 6 இல்லையா 6 வந்து அவ்வளவுதான். இப்போ இது வந்து பேராமேக்னெட்டிக்கா இப்போ எல்லாமே எலக்ட்ரான்ஸ் இங்க எங்க வரும்னு நினைச்சுக்கோங்களேன். சைனைட் இங்க வந்து இது பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்காமா மரியம்? இது பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா? ஹலோ ஹலோ மேம் பேராமேக்னெட்டிக். ஏன் பேராமேக்னெட்டிக்கு? வாட்ஸ் த ரீசன் இல்ல ஃபார் மேம் பேராமேக்னெட்டிக்? டயாமேக்னெட்டிக். நல்லா பாருங்க எல்லாம் மேம் டயாமேக்னெட்டிக்கா இங்க பேரடா இருக்கு. இருந்துச்சு மேம். ஆ இங்க இருக்கு பாருங்க, ஒரு இருக்கு பாருங்க, ஒண்ணு அன்பேடா இருக்கு பாருங்க, சிங்கிளா இருக்கு பாருங்க. உங்க புக்ல எல்லாம் இதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ்ல நல்லா பேராமேக்னெட்டிக். அப்ப இது அன்பேடா இருக்கு இல்லையா, அப்போ எஸ் மேம். பேராமேக்னெட்டிக். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா ஸ்ட்ராங் லிகாண்ட். சிஎன் வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். இந்த லிகாண்ட் வந்து அயனை அப்ரோச் பண்ண அதை போய் வந்து டச் பண்ண உடனே இங்க தனித்தனியா இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பேரப் ஆயிடுது, ஜம்ப் பண்ணி பேரப் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு வந்து எம்டி ஆர்பிட்டல்ஸ் நிறைய கிடைக்குது. என்னென்ன ஆர்பிட்டல் கிடைக்குது? டில இருந்து 2 ஆர்பிட்டல் கிடைக்குது, எஸ் ஒன்று ஆல்ரெடி இருக்கு, பில 3. ஸோ இவங்க எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் வந்து ஃபார்ம் பண்றது தான் வந்து D2sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்ல தான் எத்தனை மொத்தம் வரும்? 3 4 5 6 மொத்தம் வந்து 6 ஆர்பிட்டல்ஸ் வரும். ஆறு ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்ல நான் இந்த சைனைடுடைய ஆறு ஆறு சைனைட் இல்லையா, 6 சைனைடு எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த இடத்துல போய் ஃபில்லப் ஆயிடுது. யூ வில் கெட் தி ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். மேக்னெட்டிக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பேராமேக்னெட்டிக்கு. ஏன் ஹைபிரிடைசேஷன் D2sp3னா இது மாதிரி ஸ்ட்ரக்சர் ஓப்பன் ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் அந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேவாம்மா? இது உங்களுக்கு இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸ்ல வரும் உங்களுக்கு. மரியம், இது புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் மேம். இது சொல்லுங்க பாப்பா. அயனுக்கு எப்படி சொன்னீங்க? நான் 20 அயனுடைய அட்டாமிக் நம்பர் 26 இல்லையா? ஆஸ் யூஷுவலாக எப்படி பிரிப்போம்? அயனுக்கு 2,8 போட்டு லாஸ்டோட இது மட்டும் பாருங்க, 3D 6 4s2. இதுதான் நம்ம இது இங்க பண்ணியிருக்கேன் பாருங்க. 2,8 போட்டுக்கோங்க. தேர்ட் ஷெல்லேருந்து 3s2 3p6 4s2 3D. 3D இதுதான் வந்து நம்மளுடைய நார்மலான ஸ்ட்ரக்சர். இப்போ 3+ சொல்லும்போது 3 எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணிடுச்சு இல்லையா, அப்போ அட்டாமிக் நம்பர் 23 ஆயிடும். இந்த 23 எப்படி எழுதலாம்னா 2,8 போட்டு 3s2 3p6 3p6 இங்க வந்து இந்த 4s2 உடைய 2 எலக்ட்ரான் போச்சு, இங்க இருந்து ஒரு டில இருந்து ஒரு எலக்ட்ரான். ஸோ 3D ஃபைவ்ல நிற்கும். இது வந்து அதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து ஃபில்அப் பண்ணிடும். இது வந்து இதுடையது, இது வந்து இது இருக்கிறது வந்து இதோடது. ஸோ அந்த இப்போ சைனைட் வந்து அப்ரோச் பண்ணுது, FeCN6 வந்து ஃபார்ம் பண்ண அப்ரோச் பண்ணுது. அப்ரோச் பண்ண உடனே அந்த அன்பேடா இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேடப் ஆயிடுது. அப்போ எம்டி ஸ்பேஸ் வந்து நிறைய நிறைய எம்டி ஆர்பிட்டல்ஸ் கிடைக்குது. அந்த எம்டி ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆக்கி, அதான் எந்தெந்த எம்டி ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகுதுன்னா டில இருந்து 2 எம்டி ஆர்பிட்டலு, எஸ்ல வந்து 1, பில வந்து 3 ஆர்பிட்டல். ஸோ மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் வந்து கிடைக்குது. அந்த 6 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்ல தான் வந்து 6 சைனைடுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து போய் ஆடப் ஆகுது. ஆடப் ஆகி வில் கெட் தி ஸ்ட்ரக்சர். இது ஒரு கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிச்சுமா? இது இது வரைக்கும் புரிஞ்சுதாம்மா? எஸ் மேம். பாருங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் கேட்குறாங்க. இது ஆன்சர்ஸோடவே இருக்கு உங்களுக்கு. நீங்க பண்ண ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். But next we will move on to the next question. Samira. Can you check?
டைம் ಹೋಗೋಣ ಮ್ಯಾಮ್. அடுத்த கொஸ்டின் நோட்ஸ் கோத்ரூ பண்றீங்களா? எஸ் மேம். கோத்ரூ பண்றீங்களா கொஸ்டின் பேப்பரை? நான் அந்த இதுவோ அனுப்புறேன். எந்த எந்த கொஸ்டின் பேப்பரை அதுல ஆன்சர்ஸ் கொடுத்து இப்போ உங்களுக்கு அனுப்புறேன். இதுலயும் நான் எழுதி போடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இந்த பாண்ட் ஆங்கிள் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ? இந்த ஆன்சர் 109. ஸோ பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ உங்களுக்கு? வாட்டருடைய பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 104. இதெல்லாம் ரெடிமேட் ஆன்சர் தான். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பாண்ட் ஆங்கிள்னா ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் இருக்கும் இல்லையா ஆங்கிள், அதான் நம்ம வந்து பாண்ட் ஆங்கிள் சொல்றோம். இப்போ எப்படி இருக்கு? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் வந்து ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் வந்து கால் இட் as வந்து பாண்ட் ஆங்கிள். அடுத்தது இதுக்கு ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? அடுத்தது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கு. இங்க பாருங்க, இது நம்ம பிஎஸ்இபி தியரி சொன்னோம். ஷெல்ல இருக்க ஷெல்லர் ஃபார்மேஷன் ஒரு பேர் ஆலிட்டாசன் வந்து லோன் பேர். அது லோன் பேர். எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். இது வந்து லோன் பேர் சொல்லும். இது பாண்டட் பேர். பாண்ட்ல இன்வால்வ் ஆச்சு, பாண்டட் பேர். ஸோ இந்த பிஎஸ்பி தியரி என்ன சொல்லுதுன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏன்னா பாண்டட் பேரும் எலக்ட்ரானு, லோன் பேரும் எலக்ட்ரானு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தேவில் வந்து மேக் ஏ அப்பார்ட் ஈச் அது ஒன்றுக்கு ஒன்று வந்து தூரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கா, ரிப்பல்ஷன் தான் இல்லையா? ரிப்பல்ஷனால வந்து
முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தூரமா இருப்பாங்க. ஸோ எவ்வளோ தூரம் இருப்பாங்கன்னா, எப்ப இது வந்து ரிப்பல்ஷன் வந்து கம்மி ஆகுற அளவுக்கு வந்து அது அது வரைக்கும் அவங்க வந்து தூரமா இருப்பாங்க. அதான் வந்து விஎஸ்பி தியரி. 2 தியரி இருக்குல்ல. பேலன்ஸ் பேலன்ஸ் பாண்ட் தியரி இருக்கு. விஎஸ்சிபி தியரி இருக்கு. அக்கார்டிங் டு விஎஸ்சிபி தியரி, the electron pair around the central atom in a molecule arrange themselves in space in such a way they try to minimize their mutual repulsion. அதாவது ரிப்பல்ஷன் முடிஞ்ச அளவுக்கு வந்து தூரமா இருந்தா எவ்வளோ ரிப்பல்ஷன் வந்து குறைக்க முடியாது. பாண்டட் பேர் ரிப்பல்ஷன். இங்க வந்து லோன் பேர்னா அந்த பாண்ட்ல வந்து இன்வால்வ் ஆகாம இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நம்ம இங்க பாருங்க. வாட்டர் மாலிகுல்ல ஆக்சிஜன் கிட்ட இது மாதிரி வந்து லோன் பேர், இதுதான் லோன் பேர். இப்போ இங்க இருக்க எலக்ட்ரான் வந்து பாண்ட்ல இன்வால்வ் இருக்குல்ல, இது பாண்ட் பேர். இப்போ இதுதான் வந்து விஎஸ்பி தியரி என்ன சொல்லுதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு லோன் பேரு பாண்ட் பேரு எல்லாம் வந்து தூரமா இருக்கும். அப்போ இது வந்து ரிப்பல்ஷன் வந்து கம்மியா இருக்கும். இப்போ அந்த கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு 4 கொஸ்டின் கேட்டு யூ ஹேவ் டு ரைட் வந்து எனி 2 தான். ஸோ உங்களுக்கு ரீட் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேம் தி எலக்ட்ரான் பேர்ஸ் அரவுண்ட் தி சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டம்னா ஏதாவது சென்ட்ரலா ஏதாவது ஆட்டம் வச்சு சுத்தி பின்னாடி இருக்கும் இல்லையா மாலிகுல்ஸ். அரவுண்ட் தி சென்ட்ரல் ஆட்டம் இன் அ மாலிகுல் who arrange themselves in a space in such a way that they minimize their mutual repulsion. So எது வந்து நேம் தி எலக்ட்ரான் பேர், எந்த எலக்ட்ரான் பேர் வந்து which we call it as வந்து நேம் தி எலக்ட்ரான் பேர், அதாவது வேலன்ஷியல் எலக்ட்ரான் பேர். அதுக்கு பேர் என்னது? வேலன்ஷியல்னா கடைசி ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான் பேர். அடுத்தது, which parameter of the molecule is linked to the mutual repulsion of electron pairs. எந்த பேராமீட்டர் உங்களுக்கு இதாகுதுன்னா மாலிகுலர் ஜாமெட்ரி. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த லோன் பேர் ரிப்பல்ஷன்ல இருந்து இது ரிப்பல்ஷன்ல இருந்து தடுக்கிறதுக்காக they will make a geometry. ஸோ அதான் ஸ்கொயர் பிளானரு இல்லைன்னா ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், அது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். அது வந்து மாலிகுலர் ஜாமெட்ரி. அடுத்தது, when the number of electron pairs around the central atom is 5 இருந்ததுன்னா which geometry is predicted for the molecule. ஸோ 5 இருந்ததுன்னா என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். நேற்று இந்த ஸ்ட்ரக்சரும் போட்ட மாதிரி இருக்கு. ட்ரைகோனல் பைபிரமிடல்னா எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிள் இருக்கும், ட்ரைகோனல் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னு. Which electron pair is known as lone pair of electron? Which electron pair is known as the lone pair of electron in a molecule? Which lone pair அது கேக்குறாங்கன்னா அது என்ன சொல்லணும்னா a lone pair is a which electron pair is known as the lone pair of electron. Lone pair என்னது? The lone pair வந்து is a pair of valence electron that are not shared with another atom in a chemical bond. So which are not involved in the bond formation. The லோன் பேர் எதுனா வேலன்ஸ் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான். ஆனா வந்து நாட் இன்வால்வ் இன் தி கெமிக்கல் வந்து இஸ் மேல டெஃபினிஷன் எழுதிருப்பாங்க. A lone pair is a
pair of valence electrons. Valence that are not shared with another atom. தன்னுடைய எலக்ட்ரான்ஸ் தானே வச்சுக்கிட்டு ஏதோ ஷேர் பண்ணாம in a chemical bond. இதான் definition. What do you mean by lone pair na? The which electron pair is known as the lone pair of electron na? Lone pair definition. A lone pair is a pair of valence electrons that are not shared with another atom. ஸோ வந்து ஷேர் பண்ணாம இருக்கும் இல்லையா? இப்போ இங்கெல்லாம் பாருங்க, ஆக்சிஜன் வந்து தன்னுடைய ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது, ஆக்சிஜனுடைய ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான். ஸோ இது மாதிரி வந்து ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஆனா இவன் வந்து இந்த லோன் பேர் வந்து யாரு கூட ஷேர் பண்ணாம தன்னோட எலக்ட்ரான் வந்து தானே வச்சுனே இருக்குது, தன்னோட வேலன்ஸ் ஷெல்ல வச்சுனே இருக்குது. அதை என்ன சொல்லணும்னா லோன் பேரை வந்து இல்லைன்னா நாட் இன்வால்வ் இன் பாண்ட் ஃபார்மேஷன் கூட சொல்லணும். ஓகேவாமா மரியம்? ஹலோ 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 இங்க புரியுதா பாருங்க? இது இந்த கொஸ்டின் உங்களுக்கு இது புரியுதா? நேம் தி எலக்ட்ரான் பேர் சென்ட்ரல் ஆட்டம்க்கு சுத்தி இருக்கோம்ல எலக்ட்ரான் பேர், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வேலன்ஷியல் எலக்ட்ரான் பேர். விஎஸ்சிபி தியரிக்கு நம்ம வேலன்ஷியல் எலக்ட்ரான் பேர் ஜாமெட்ரி. ஸோ அந்த எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரான்ஸ் இது மாதிரி ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குற அளவுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் தூரம் இருக்கும். இது அடுத்த கொஸ்டின். டி ஆர்பிட்டல்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுமாமா? ஹலோ ஹலோ இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஈஸியா பாருங்க. இது யூஸ்வலா எக்ஸ், இது ஒய். எக்ஸ் என்னன்னா டிஎக்ஸ்ஒய், இது டி எக்ஸ் டிஎக்ஸ்ஒய், இது டிஎக்ஸ் செட். டிஎக்ஸ்ஒய் டிஒய் செட் டிஎக்ஸ் செட். டிஎக்ஸ்ஒய் ஒய் செட் ZX. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து dx ஸ்கொயர்ட் மைனஸ் y ஸ்கொயர்ட். இது வந்து Z. இது ஒண்ணு இல்ல, XYனா ரெண்டு ஆர்பிட்டல் போட்டுங்க, XY உடையது ஆக்சிஸ் போட்டுங்க. நடுல வந்து குளோப் மாதிரி இது எக்ஸ் ஜெட்னா எக்ஸ் ஜெட் போட்டு இதே மாதிரி ரவுண்ட். அடுத்தது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு YZ. X ஸ்கொயர்ட் Y ஸ்கொயர்ட்னா அதோடைய இதுல போடணும், ஆக்சிஸ்ல போடணும். இதெல்லாம் பாருங்க பிட்வீன் தி ஆக்சிஸ்ல போட்டு நம்ம அந்த லோப்பு இதுல வந்து அந்த ஆக்சிஸ்லயே போடணும். அதே மாதிரி ஜெட்டுக்கு வந்து அதோட ஆக்சிஸ்லயே போடணும். இதான் வந்து அஞ்சு ஆர்பிட்டல்
இது வந்து 30th கொஸ்டினுடைய இன்னும் உங்களுக்கு வந்து கிளியரா பார்த்தீங்கன்னா புக்ல இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஸோ ஈஸியா வந்து வரைகிறது எப்படி சொல்றது உங்களுக்கு? ஹலோ, it is meant by coordinate. மரியம், बोल आंटी अच्छा अच्छा तो अच्छा आंटी சரி. अच्छा आंटी अच्छा आंटी हेलो பாருங்க மரியம், மரியம். Yes, ma'am. இது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா ஹலோ மரியம், Ma'am. மரியம், இங்க பாருங்க இதுதான் உங்களுக்கு அது புரியல நீங்களே கோலன் எப்படின்னா போர்ட் கட்ட உங்களுக்கு மரியம் இருக்கீங்களா? Yes, ma'am. போரானுக்கு எலக்ட்ரான் இல்லை. அப்போ இந்த 2 எலக்ட்ரான்ல இப்படி இந்த பக்கம் இப்படி வரும். ஒரு இந்த பாண்ட் இங்க பாருங்க, இங்க அமோனியா இருக்கு இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இந்த கோலன் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தா ஈஸியா புரியும். அமோனியா இருக்கு இல்லையா? அமோனியா கிட்ட 3 அமோனியா NH3 இல்லையா? பாண்ட் ஃபார்ம் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு. இதான் நம்ம என்ன சொல்றோம் லோன் பேர். இப்போ போரான் போரான் ட்ரைஃப்ளோரைட்ல பாத்தீங்கன்னா இப்போ நைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் போரான் இல்ல மோஸ்ட்ல இருந்து. அப்போ கேஸ் என்ன ஆகும்னா நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் தவிர 2 எலக்ட்ரான் ஷேர் இந்த அந்த ஸ்டேஜ்ல என்ன இந்த நைட்ரஜனே வந்து 2 எலக்ட்ரானை விட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணி அதுதான் குவாட் கோலன். இப்ப எப்படி ஃபார்ம்னா